இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஃபரெண்டான ஒரு ஃபேண்டசி கதை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இது ஒரு 18+ சம்பந்தப்பட்ட ஸ்டோரி தான். இந்த மாதிரியான கதைகள்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல வர எல்லா படங்களுமே MK தமிழ் எக்ஸ்பிளைனர் அப்படிங்கிற ஒரு டெலகிராம் சேனல்ல முழு வீடியோவை நீங்க பாத்துக்க முடியும். விருப்பம் வர்றவங்க தாராளமா அங்க பாத்துக்கலாம். அங்க இங்கன்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில படங்களோட பேரை கொடுக்க முடிஞ்சா நான் கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க டெலகிராம்ல அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த படத்தோட ஆன்லைன் சொன்னா ஹீரோயின் இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கு. அப்படி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்கள் தான் ஆச்சு. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயினுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. இது எல்லாருக்கும் வர ஒரு ஆசை தான். இது இயல்பான ஒரு ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லி நம்மளும் நினைப்போம். ஆனா ஹீரோயின் இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாக்டர் பார்க்க போறா. அங்க ஏதாவது பெரிய சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. ஆனா ஹீரோயின் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கா பாருங்க. அவ சொன்ன அந்த பதில சொல்லி என்ன பிரச்சனைனால ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கல அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த டாக்டர் கிட்ட ஹீரோயின் சொல்றா. இதை கேட்ட அந்த டாக்டர் ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிடுறாரு. அந்த டாக்டர் மட்டும் இல்ல, இந்த கதையை பார்த்துட்டு இருக்க நமக்குமே ஒரு செகண்ட் ஜர்க் ஆகுது. அப்படி என்ன விஷயத்தை ஹீரோயின் சொன்னா அப்படிங்கறது இந்த படத்தோட கதையை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் வரவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பிடிக்காத அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த வீடியோவை பண்ணிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயினை தான் காமிக்கிறேன். ஹீரோயின் ஒரு காருக்குள்ள ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னு பார்த்தா இப்போ அவங்க அவளோட ஃப்ரெண்டுக்கு இப்போ புதுசா ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த கல்யாணம் டிவோர்ஸ் பண்றதுக்காக ஹீரோயின் கிட்ட தான் ஐடியா கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோயின் தான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் தான் இப்போ அவ மொபைல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. ஒருவேளை நமக்கும் ஃபியூச்சர்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துடுமோ, நாமளும் நம்ம லவ் பிரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு லீகலா ஒரு அட்வொகேட்டை வச்சு அந்த ஃப்ரெண்டு பிரச்சனையும் ஹீரோயின் தான் மேற்பார்வையா பாத்துக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள நீங்க கோர்ட்டுக்கு வரலன்னு சொன்னா அந்த டைவர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் மேல அவனுக்கு வழக்கு சாதகமா முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீல் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த எல்லா டீடைல்ஸையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயின் உடனே போனை கட் பண்றா. கட் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷல் டாக்டருக்கு ஹீரோயின் போன் பண்றாங்க. எதுக்கு? ஹீரோயினுக்கு ரொம்ப நாட்களா குழந்தை இல்ல, இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கறக்காக ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறான். அவனும் என்ன சொல்றானா, நீங்க நான் சொல்ற அந்த டைமிங்க்கு இந்த தேதியில வந்தீங்கன்னு சொன்னா உங்க பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கு. இப்போ ஒரு லேடி தான் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நம்ம லேடி டாக்டர் தான் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் தான் ஹீரோயினுக்கு இருந்திருக்கும். அவங்க சொன்ன மாதிரியே அந்த குறிப்பிட்ட தேதிக்கு ஹீரோயினும் அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக போறாங்க. அப்படி போன இடத்துல அவங்க அந்த காலிங் பில் அடிச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டரை காணும். ஒருவேளை ஊருக்குள்ள அவன் இல்ல போல இருக்கு, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கும் போது ஒருத்தன் கதவு திறந்துட்டு வரான். இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. டாக்டரும் இவன் தான். ஹீரோயினை பார்த்ததுமே நீங்க தான் அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தங்க பேரை சொல்ல, அது என்னோட பேர் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அவன் வேற ஒரு பேரை சொல்றான். ஆமா அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இங்க லேடி டாக்டர் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல நான் ஒருத்தன் தான் எல்லா லேடிஸ்க்கும் டாக்டரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லி உள்ளுக்குள்ள வரேன். ஆனா இதை பார்த்தா நமக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரியே தெரியல. ஏதோ ஒரு வீட்டை கிளினிக் மாதிரி மாத்தி வச்சிருப்பாங்க போல தெரியும். இதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரு டவுட் இருக்குன்னா, இவன் நிஜமாலுமே டாக்டர் தானா இல்ல போலியா ஏதாவது நம்மளை ஏமாத்திரான்னு சொன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை போய் மாட்டிக்கும். ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே பல ஏழ்றைகள் நம்ம வாழ்க்கையில பல விரிச்சு நடந்துகிட்டு இப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்படி இந்த டாக்டர் கிட்டே ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக நீங்க நிஜமாலுமே டாக்டர் தானா, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஐடி கார்டு டீடைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூடவா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல, நிஜமாலுமே நான் டாக்டர் தான், பயப்படாம உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை அவன் உள்ளுக்குள்ள கூட்டு போறான். ஹீரோயினை பார்த்ததுமே அவன் நல்லாவே வலிஞ்சு பேசுறான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். டாக்டர் தான் என்ன, அவனும் ஒரு ஆம்பளை தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். எஸ் அது கரெக்ட் தான். ஹீரோயின் உலகுல வந்ததுமே நிஜமாலுமே இதை பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி எனக்கு தோணல. அப்போ ஹீரோயினுக்கு மட்டும் எப்படி தோணி இருக்கு, ஏதோ நம்ம இந்த நாடக கம்பெனி எல்லாம் வச்சு நடத்துறதுல ஒரு டாக்டர் கெட்டப் போட்டவன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் இவன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அதுதான் அந்த கதையோட கான்செப்டும் கூட. ஹீரோயின் கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுதான் ஆல்ரெடி போன்ல எல்லாம் சொல்லி தான் நான் வந்திருக்கேன். கூடவே நீ எதுக்கு பாக்குற டாக்டர்னு சொல்லி எனக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது திரும்பவும் எதுக்கு நீ இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கேட்கறேன். இல்ல பொதுவா ஒருத்தவங்க வந்தா அது என்ன டீடைல் அப்படிங்கறது விசாரிக்கணும், அதுதான் நம்ம முறை, அதுக்காகத்தான் நான் கேட்டேன், பெருசா எடுத்துக்க வேணாம், எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூடவே இவனோட இந்த காமெடி ஹியூமர் சென்ஸை கேட்கும் போது ஹீரோயினுக்கு வெறியாது. சரி எத்தனை நாட்கள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் கேட்க, ஹீரோயின் என்ன சொல்றானா, இப்பதான் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு பக்கம் ஆக போகுது, உங்களுக்குள்ள லைஃப் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, எல்லா விஷயத்திலையும் கரெக்டா தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினும் அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. கூடவே பழைய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருக்கா, நீங்க வேற ஏதாவது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்களா, அதை கொடுத்தா நம்ம மேற்கொண்டு தேவையில்லாத டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியதில்ல, அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் அந்த ரிப்போர்ட் எடுத்து வைக்கிறேன். இந்த டாக்டர் என்ன சொல்றானா, பரவாயில்லையே நீங்க ரொம்ப விவரமா எல்லாத்தையும் டீடைல்டா கொண்டு வந்துட்டீங்க, எனக்கு அதிகப்படியான வேலையை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிறேன். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த சொசைட்டில குழந்தை இல்லாதவங்கள இந்த மனிதர்கள் ஏன் இப்படி எல்லாம் பாக்குறாங்க, இதை என்னால ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவ பேசிக்கிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது இந்த டாக்டர் ரொம்ப வருத்தப்படுற, உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது, ஆனா சில பேரை
அப்படித்தான் எடுத்த எடுப்புலே எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சோன்னு சொல்லி நினைப்பாங்க. பட் ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. அந்தந்த டைமுக்கு தான் நம்ம நினைச்சது நடக்கும். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துட்டா லைஃப்ல என்ன சுவாரஸ்யம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிலாசபி பேசுறான். கூடவே சயின்டிபிக்கலாவும் ஹீரோயினுக்கு ஒரு சில விளக்கங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த டாக்டர். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த பிரச்சனையை நீங்க தான் எப்படியாவது அங்க சரி பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்னொரு சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்க அவங்களும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயின் இன்னொரு விஷயத்த சொல்றா. உங்களோட ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் ஹஸ்பண்ட் பேரை சொல்லல, அதுக்கு பதிலா ஒரு லேடி பேரை சொல்றா. ஆக இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெண்ணையும் தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க போல தெரியும். இதுல எப்படிங்க பெட்டர் மார்க்ஸ் லைட் எரியும் அப்படிங்கிற மாதிரி டாக்டருக்கு இப்பதான் விஷயம் புரியுது. ஹீரோயின் எதனால ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லி. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல. சரி புரியுது, இப்போ காலம் வந்து நவீன வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நம்ம எப்படிப்பட்ட நிலையும் நம்மளால செயல்பட்டுக்க முடியும். இந்த மாதிரி சயின்டிபிக்கலி ஹீரோயின் வந்து இங்க கருத்தரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த டாக்டரை அவங்க பார்க்க வந்திருக்காங்க. சோ அவங்கிட்ட பெருசா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனும் அப்படிப்பட்ட ஒரு செயலை தான் இங்க செஞ்சுருக்கான் லீகலா படிச்சுட்டு. அப்போ இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய அளவு லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்ல. நான் இல்லீங்களா தான் இந்த கிளினிக்கை நடத்திட்டு வரேன். இது வெளியில இருக்கிறவங்க யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோயின் கிட்ட சீக்கிரட்டா ஒரு டீலிங்க போறான். இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் இதை என்கிட்ட சொல்லவே இல்ல. முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, நீங்க ஒரு படிச்ச டாக்டர், இதுக்கு லைசன்ஸ்டு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்ல இது உங்களை மாதிரியான ஆட்கள் பல பேருக்கு உதவிகரமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்க இந்த கிளினிக்கே ஆரம்பிச்சோம். நீங்க மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் கூட அதுக்கு உதவி பண்ணத்தான் என்ன மாதிரியான டாக்டர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் உருவெடுத்திருக்காங்க. அதனால நீங்க இதை பயன்படுத்திக்கிறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பே தவிர அதை தவிர்த்துட்டு இப்படி அது லீகலா இல்ல சட்டத்துக்கு விரோதமானதான்னு சொல்லி கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதையும் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டர் வந்து ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் வந்து அவங்களுக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லை. ஏன்னா லீகலி போகணும் அப்படிங்கறதான் ஹீரோயினோட எண்ணமும் இருக்கு. அப்ப இந்த டாக்டர் சொல்றாருன்னா, நீங்க எப்படி போனாலும் இதே விதமான ப்ராசஸ் தான் அங்கேயே நடக்க போகுது. எனக்கே நீங்க கரெக்டான ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட அந்த குழந்தை வரம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காரு. நிஜமாலுமே இவன் டாக்டர் தானா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. எனக்கு மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் வரும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த டைரக்டர் தப்பான ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டான் போல தெரியுது. டாக்டருக்கு ஒருத்தனை ஏற்பாடு பண்ணும்போது அட்லீஸ்ட் அதுக்கு லுக்கலைக்காவது ஒரு மாதிரி இருந்ததுதான் பிரச்சனை இருந்திருக்காது. இந்த ஹீரோ கேரக்டரை நீங்க நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. சினிமா படங்கள்ல இல்ல, இந்த மாதிரியான வில்லங்கமான படத்துல இவனை நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹீரோயின் வந்து ஆரம்பத்துல இவனோட இந்த விஷயத்துக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வேணா, நான் லீகலான ஒரு ஆளையே பாத்துக்கிறேன், உன்ன மாதிரியான போர்ஜரி பார்ட்டியெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அப்போ ஹீரோ ஹீரோயினை விடுற மாதிரி இல்ல. அவன் முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயினை மண்டகளவு பாக்குறேன். இல்ல, நான் சொல்றத கேளுங்க, இது வந்து உங்களுக்கு புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட யோசனைகள் வருது. இதையவே நீங்க ஒரு வாடிக்கையா என்கிட்ட வந்த சில லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட வேணா நீங்க ரிப்போர்ட்ஸை கேட்டு பாருங்க. அவங்களோட பிரச்சனையை எப்படி நான் சுலபமா ஈஸியா சரி செஞ்சு வச்சேன் அப்படிங்கறத அவங்களே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட தற்பெருமையை பத்தியும் இந்த ஹாஸ்பிட்டலோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு சில பேருக்கு இந்த ஹீரோ கேரக்டர் டாக்டர் இருக்கான்ல அவன் போன் பண்ணி கொடுக்குறான். அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு இப்பதான் அவன் மேல ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள ஒரே தயக்கம். ஏன்னா நிஜமாலுமே நாம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா, இல்ல ஏதாவது பிரச்சனை போய் முடிஞ்சிருமோ, நாளைக்கு ஹீரோயின் இல்லைன்னு சொன்னா அவளோட டார்லிங் என்ன பண்ணுவா, அவ தனியா இந்த உலகத்துல எப்படி சர்வை பண்ணுவா அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கு. இருந்தாலும் இந்த டாக்டர் சொன்ன அந்த நம்பிக்கையான வார்த்தைகள்லாம் நம்பி ஹீரோயின் இவனோட அந்த செக்கப்புக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முதல் கட்டமா உங்களை நான் எக்ஸாமின் பண்ணும், அதை வச்சுதான் நான் இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு அல்லது இதுக்கு சரியான தீர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட அந்த டாக்டர் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, உங்க கிளினிக்ல லேடி நர்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லி யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, இருந்தாங்க, அவங்க ஒரு முக்கியமான விஷயமா வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளினிக் வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டாலும் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நான் சும்மா ஒரு டவுட்டுக்காக தான் கேட்டேன், மத்தபடி நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த டென்டல் செக்அப் எல்லாம் பண்ண போனோம்னு சொன்னா ஒரு பெட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஹீரோயின் படுத்துக்கிறான். இனி இதுக்கப்புறம் அவன் ஹீரோயின் கிட்ட ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, நீங்க நினைச்ச மாதிரியே இப்படிப்பட்ட செயற்கையான முறையில நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியும், ஆனா அது வந்து ஒரு நேச்சுரலான வழியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது இயற்கையா நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், அது நிலையானதே தவிர அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஆர்டிபிஷியலா பண்றது எதுவுமே ஒரு வகையில இயற்கை புறம்பானதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப டாக்டர் வந்து வேற ஒரு ரூட்ல ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. முதல்ல நம்ம எப்படி பேசிட்டு இருப்பானா, சயின்டிபிக்கலி எல்லாமே ஈஸியான ஒரு தான், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட நேச்சுரலி நம்ம கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை பெற்றுக்கிறது தான் நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இவன் எங்க சுத்தி எதுக்கு வரான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா இது ஹீரோயினுக்கு இதுல உடன்பாடு இல்லை. நான் வந்து என்னோட காதலிய பிரிஞ்சு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நான் இப்படிப்பட்ட ஒரு செயலுக்குள்ளேயே வந்திருக்கிறேன். இந்த சமூகத்துல எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட
தனிப்பட்ட ஒரு வாரிசு வேணும், அதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஹீரோ என்ன சொல்றானா, அதுக்கு தான் நானும் ஒரு வழியை சொல்றேன். இந்த ப்ராசஸ்ல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கும் ஒரு குழந்தை போறோம், அதுவும் இயற்கையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் ஒரு கோளாறான விஷயம் சொல்ல இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக். அவங்க இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இவனை ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்த எடுப்புலயே நம்பிட்டாங்க. பட் இப்ப அவன் பேசுறத பார்க்கும்போது தெரியுது இவன் டாக்டரே கிடையாது, இவன் நம்பர் 1 போலி டாக்டர் அப்படி. இதுக்குள்ள எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் பிளான் பண்றாங்க. ஆனா அவன் வந்து விடுற மாதிரி இல்லை. இவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை இந்த லெவலுக்கு வர வச்ச இவனால அடுத்த லெவலுக்கு அவங்களை கொண்டு போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோயின் கிட்ட ஒரு சில விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆரம்பத்துல ஹீரோயினுக்கு பெருசா இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. இவன் சொல்ல சொல்ல அது மேல அவங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு வந்து, சரி இனி இதுக்கு மேலயும் நாம தன்னிச்சையா எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம், இந்த டாக்டர் சொல்றத படி கேட்போம், இவனோட கைடன்ஸ் மூலியமா நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுவும் ஒரு நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அந்த இயற்கையான வழி என்ன அப்படின்னு பார்த்தா அது மேபி அநேகமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் விளக்கம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டோரியை நீங்க பார்க்கும்போதே எப்படிப்பட்ட ஒரு எண்டிங்ல இந்த கதையை கொண்டு போய் இவனுக்கு முடிப்பானுங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு ஃபிக்ஷனல் கற்பனையான ஒரு ஸ்டோரி தான். ஆனா ரியல் லைஃப்ல நிஜமாவே குழந்தை இல்லாம கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கும் இந்த படத்தோட கதைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது ஏதோ டைரக்ட் எடுக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு படத்தாவும் எடுத்து வச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்குள்ளேயும் ஹீரோவுக்கும் என்ன மாதிரியான ட்ராக் எல்லாம் ஓடி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த ஸ்டோரி முடியும். இந்த கதையோட எண்டிங்ல பார்த்தா ஹீரோயின் கிட்ட அவன் என்ன சொல்றானா, கண்டிப்பா இந்த தடவை நீங்க கன்சீவ் ஆயிருவீங்க இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்படுறா. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.